கேமரா ஆப்பை ஹாசல்பிளாடோட சேர்ந்து கொஞ்சம் டிங்கர் பண்ணி மாற்றிருக்காங்க. 9 ப்ரோலையும் ஸ்பீடுன்னு வரையில் கிட்டத்தட்ட எப்போவுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் நான் கிட்டத்தட்டன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஸோ அதனால S21 அல்ட்ராவோட இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தேன். எப்போவுமே ஒரு பிராண்ட் புதுசாக ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணையில் ஏதாவது இனிஷியலாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடிகிற ஒரு ஃபோன் தான். ஆனால் அவ்வளோ என்ன நல்லா இருக்கு, என்ன லைட்டாக சொதப்பியிருக்காங்க கைஸ். இப்போ இந்த OnePlus 9 ப்ரோவை என்னோட ப்ரைமரியாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு என்ன அந்த ஃபோனை பற்றி பிடிச்சிருக்கு பிடிக்கல, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, இது ஒரு வர்த்தான ஃபோனாக டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ரிவ்யூ வீடியோவுக்கு போவோம். ஸோ ஜென்ரலாக இங்கே தான் நம்ம பில்ட் டிசைன் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் இந்த ஃபோனில் பில்ட் நல்லா தான் இருக்குது, டிசைன் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோட ஒரு விஷயம் இன்னும் எனக்கு முக்கியமாக படுது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். இந்த கேமராஸ். ஸோ இந்த கேமராஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த பிராண்டிங் இருக்குல்ல, Hasselblad. இதுதான் OnePlusோட புது டைப். Hasselbladங்கிற பிராண்ட் 80 வருஷமாக ஒரு மேஜர் கேமரா பிராண்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட அந்த கேமரா தான் காரணம். ஆனால் இப்போ கேமரா பிராண்டிங்கிறது ஓரளவுக்கு தான் முக்கியம். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெறும் ஹைப் தான். இப்போது ரெட் மாதிரி பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராஸ் வீடியோஸ்னால் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு வரையில் அவங்களாலையும் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இத்தினூண்டு சென்சரில் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். பட் இங்கே வெறும் ஹைப்பாக இல்லை ஆக்சுவலாக கேமராஸ் நல்லா இருக்கா? முதல்ல ஹார்ட்வேர்லேருந்து ஆரம்பிப்போம். பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 48 மெகா பிக்சல் சோனி IMX789 சென்சர். இது கூட ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸ் இருக்குது. இது லேட்டஸ்ட் சோனி சென்சர், நிறைய மெகா பிக்சல்ஸ், எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ எதுவும் புதுசாக சர்ப்ரைசிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. எதிர்பார்த்த மாதிரியே இங்கே பிக்சர்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, கலர்ஸும் வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ கேமராஸ் பற்றி பேசையில் வெறும்னா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொன்னால் வேலைக்காகாது. ஏதாவது ஒரு விஷயத்தோடு நம்ம கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால S21 அல்ட்ராவோட இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி தேதிக்கு பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் கேமரான்னு பார்த்தா S21 அல்ட்ரா தான். நான் என்ன தான் சாம்சங்கை கழுவி ஊற்றினாலும் ஃப்ளாக்ஷிப் கேமரான்னு வரையில் சாம்சங் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆண்ட்ராய்டில். ஸோ இப்போ இந்த S21 அல்ட்ராவோட ப்ரைமரி கேமராவோட கம்பேர் பண்ணையில் OnePlus 9 ப்ரோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போது சில இடங்களில் இப்போ டீட்டெயில் வந்து அல்ட்ராவில் பெட்டராக இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லலை. பட் இது வரைக்கும் நம்ம எப்போவுமே OnePlusோட ஃப்ளாக்ஷிப் சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு அட்லீஸ்ட் அதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம பார்த்ததில்ல. பட் இங்கே ரொம்பவே க்ளோஸாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. லோ லைட்டில் கூட இங்கே அந்த நைட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா OnePlusோட நைட்ஸ்கேப் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட S21 அல்ட்ராவோட லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் சில நேரத்தில் OnePlusல உள்ள இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கூட வந்திருக்கு. வீடியோன்னு வரையில் இங்கே தான் ஜென்ரலாக எப்போவுமே சாம்சங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் இங்கே 8K வீடியோ 8K 30 எடுக்க முடியும் இந்த ஃபோனில். சாம்சங்கில் 8K 24 தான். அந்த 6 எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் அதில் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லை, டீட்டெயில்னு பார்க்கல கூட பின்னாடி அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 ப்ரோவில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்துச்சு. ஃபுட்டேஜும் கொஞ்சம் வைடாக இருக்குது. S21 அல்ட்ராவில் வந்து கொஞ்சம் க்ராப் இருக்குது 8Kக்கு, இங்கே அது இல்லை. ப்ளஸ் ரோலிங் ஷட்டருங்கிறது ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஷூட் பண்ணல ஒரு டிஸ்டார்ஷன் இருக்கும். அந்த டிஸ்டார்ஷனும் OnePlus 9 ப்ரோவில் S21 அல்ட்ரா அளவுக்கு இல்லை. 4K 60ன்னு பார்த்தா 2 கிளிப்ஸுமே ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் கலர்ஸ் OnePlusல இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. ரொம்பவே நல்லா இங்கே கேமராஸை டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடிக்கடி பார்க்காத 4K 120 FPS ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபி வீடியோன்னு வரையில் தான் சொதப்பியிருக்காங்க. ஏன்னா S21 அல்ட்ராக்கும் இதுக்கும் கம்பேரிசனே கிடையாது. அந்த டைனாமிக் ரேஞ்சை பார்த்தா உங்களுக்கே தெரியும், பேக்கில் ஜன்னல் எவ்வளோ ப்ளோன் அவுட்டாக இருக்குது OnePlusலன்ட்டு. ஸ்டில்ஸ்னு வரையில் கூட OnePlusல கொஞ்சம் ஸ்கின் டோன்ஸ் லைட்டாக பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். பட் டீட்டெயில் டைனாமிக் ரேஞ்ச் இதிலலாம் கம்பேரிசனே கிடையாது. இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா OnePlus இன்னமும் அதே சோனி IMX471 சென்சரை தான் கெட்டி எழுதுன்னு இருக்காங்க. இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் 9வது OnePlus ஃபோன் இதே செல்ஃபி கேமராவோடு வருது. நீங்கள் இப்போ நம்பர் ஆஃப் ஃபோன்ஸை விட்டுட்டு வெறும் ஜென்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா கூட 5வது ஜென்ரேஷன் ஃபோன், ஜென்ரேஷன்ஸை விட்டுட்டு வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் கண்டினியூஸாக ஒரே செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், 9 ஃபோன் முன்னாடி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 5 ஜென்ரேஷன் முன்னாடி வந்த OnePlus ஃபோனை வாங்கினீங்கனாலும் இதே செல்ஃபி கேமரா தான் கிடைக்கும். இப்போவும் அதே செல்ஃபி கேமரா தான். ஸோ அதனால செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை.
பட் செல்ஃபீஸ்க்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்காம சும்மா இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அல்ட்ராவைட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக அல்ட்ராவைட்ஸ்னு வரையில் டீட்டெயில் டிப் ஆகும் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும். இதுக்கு காரணம் என்ன, அல்ட்ராவைட் லென்ஸோட அப்பர்ச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்சர் சைஸும் சின்னதாகும். இங்கே OnePlus 9 Proலையும் அதே தான் ஆயிருக்கு. பட் ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்க்குற அளவுக்கு இல்லை. இங்கே சென்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ராவைடுக்கு கூட ஒரு 1/1.56 இன்ச் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரிக்கு 1/1.43 இன்ச். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே 1/1.5 இன்ச் சென்சர் தான். இப்போது இதுவும் ஒரு புது சோனி சென்சர், 50 மெகா பிக்சல் சென்சர், IMX766. ஸோ டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மூணாவது கேமரா 8 மெகா பிக்சல் ஜூம், 3.3x ஜூம் இதில் இருக்குது. ஸ்டேபிளைஸ்ட், ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட. இது ஜென்ரலாக நம்ம ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்க்குற அதே டெலஃபோட்டோ பெர்ஃபார்மன்ஸ் தான். நாலாவது கேமரா எல்லா பிராண்டும் மாதிரி இவங்களும் கணக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக லான்ச் இவெண்ட்டில் ஏதாவது கதை சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை வச்சு ஏன் அதை பற்றி நான் பேசலன்னு கேட்காதீங்க. சும்மா கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலான யூஸ் எதுவும் பெருசாக இல்லை. சாஃப்ட்வேர்னு வரையில் கேமரா ஆப்பை ஹாசல்பிளாடோட சேர்ந்து கொஞ்சம் டிங்கர் பண்ணி மாற்றிருக்காங்க. பட் பெருசாக எந்த புது ஃபீச்சர்ஸும் இங்கே இல்லை. இப்போது மொத்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெருசாக இங்கே புதுசாலாம் எதுவும் இல்லை. லேட்டஸ்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர் செட் இங்கே ஒன்றும் மாறல. பட் ஆக்சிஜன் ஓஎஸில் யூஸ்வலாக ஸ்பீட் தான் மேஜர் அட்வான்டேஜ். 9 Proலையும் ஸ்பீடுன்னு வரையில் கிட்டத்தட்ட எப்போவுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் நான் கிட்டத்தட்டன்னு சொல்கிறதுக்கு காரணம் சில நேரத்தில் சொதப்பவும் செஞ்சுது. எஸ்பெஷலி Quad HD+ ரெசல்யூஷனில் 120 ஹர்ட்ஸில் ரன் பண்ணையில் அப்பப்போ ஒரு சில ஸ்டட்டர்ஸ் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் இது சாஃப்ட்வேர் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. OnePlus அப்டேட்ஸோட ஃபிக்ஸ் பண்ண முடியணும். ஏன்னா இதுதான் முதல் தடவை OnePlus இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன புதுசு, 120 ஹர்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தது தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அதாவது 1 ஹர்ட்ஸ்லேருந்து 120 ஹர்ட்ஸ் வரைக்கும் இதால் மாற முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பார்த்துன்னு இருக்கீங்க, அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா 1 ஹர்ட்ஸில் ரன் ஆகும். இல்லை ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அது 24 ஹர்ட்ஸ்னா 24 ஹர்ட்ஸில் ரன் ஆகும். இப்போ சும்மா இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் 120 ஹர்ட்ஸ் வரைக்கும் போகும். எப்போவுமே ஒரு பிராண்ட் புதுசாக ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணையில் ஏதாவது இனிஷியலாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அப்டேட்ஸோட இது மோஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா உள்ள ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 சிப், 128 இல்லை 256 GB USB 3.1 ஸ்டோரேஜ். இந்த காம்பினேஷனால் எந்த இன்டர்ஃபேஸை வேணாலும் ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியணும். ஆக்சிஜன் ஓஎஸ் ஜென்ரலாகவே ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதை 120 ஹர்ட்ஸ் Quad HD+ல ரன் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் இந்த டிஸ்பிளே பற்றி, இது OnePlusோட முதல் LTPO பேனல். LTPOனா லோ டெம்பரேச்சர் பாலிகிறிஸ்டலைன் ஆக்சைடு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டான பேக் பிளேன் டெக்னாலஜி OLED டிஸ்பிளேயில் அவங்க யூஸ் பண்ணியிருக்குது. அப்படின்னா என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இதை தான் அவங்க ரிவ்யூவர்ஸ் கைடில் கொடுத்துருந்தாங்க. இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு பேக் பிளேன் டெக்னாலஜி அப்படின்ட்டு. பேசிக்காக ஷார்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு அது டெக்னிக்கலாக என்னென்னு எனக்கு தெரியாட்டியும் இதனால் உள்ள ரிசல்ட் என்னென்னா பேட்ரி கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகணும். இன்னும் பவர் எஃபிஷியண்ட்டான டிஸ்பிளே. இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற OnePlus டிஸ்பிளேஸோட இதோட பவர் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கணும். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. பவர் பற்றி பேசல. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் யூசேஜோட கொஞ்சம் மெசேஜஸ், கொஞ்சம் சோஷியல் மீடியா, கொஞ்சம் லைட் கேமிங், கேமரா ஷூட்டிங், 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ ப்ளேபேக், நிறைய ப்ளூடூத் ஆடியோ ப்ளேபேக், இந்த மாதிரி யூசேஜோட என்னால் ஒரு நாளை சிங்கிள் சார்ஜில் ஓட்ட முடிஞ்சது. பிரச்சனை எதுவும் இல்லை. அப்படியே சார்ஜ் காலியாகிடுச்சு, திருப்பி சார்ஜ் பண்ணணுன்னா கூட சார்ஜர் பாக்ஸில் குத்துக்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு கேஸ் கொடுத்துக்கிறத நல்ல விஷயம்னு பேசுகிறோமோ இல்லையோ, அதோட குவாலிட்டி பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, சார்ஜர் பாக்ஸில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. இங்கே மொக்கையான சார்ஜர் எதுவும் கொடுக்காம 65 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் OnePlus 8லேயும் அதே தானே இருந்துச்சு. இங்கே என்ன 65 வாட் ஏதாவது மாற்றிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதே 65 வாட்ஸாக இருந்தாலும் சார்ஜிங் ஸ்பீடு இங்கே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 0 to 100 அரை மணி நேரத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்ண முடியுது. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேட்டரியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. OnePlus 9 மாதிரி இது மார்க்கெட் டிபெண்டன்ட் கிடையாது. OnePlus 9ல் தான் நல்லா சொதப்பி இருக்கிறாங்க. யூஎஸ்க்கும் யூகேக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குதான், இந்தியாவுக்கு கிடையாதான். என்னப்பா பண்ணுறீங்க? இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. 15 வாட்ஸ் கிடையாது, 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஸோ ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட 0 to 100 3/4 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும்.
ஸோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பேக் வந்து 3D கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் டிப்பிக்கலாக நம்ம OnePlus கிட்ட பார்க்குறது தான். பவர் கீ, அலர்ட் ஸ்லைடர் ரைட்டில், செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் டாப்பில், லெஃப்ட்டில் வால்யூம் கீஸ், பாட்டமில் ஒரு டியூவல் சிம் ட்ரே, USB Type-C போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. மேலே உள்ள இயர் பீஸும் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டீரியோ அவுட்புட் இருக்குது. நல்லா லவுடாக ஃபில்லிங்காக இருந்துச்சு. இன்ஹேண்ட் ஃபீல்னு பார்த்தா நல்லா சாலிடாக ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் சைஸ் ஏறக்குறைய போன ஜென்ரேஷன் OnePlus ப்ரோ மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு சில மில்லிமீட்டர் லென்த்தும் சரி பிரெத்தும் சரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் கிளாஸ் பேக்குங்கிறதுனால ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். பட் ஒரு கிளாஸ் பேக்கோடு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். திக்னஸ் லைட்டாக அதிகமாக இருக்குது 8 ப்ரோலேருந்து. பட் யூஸ் பண்ணல பெருசாக தெரில. வெயிட்டும் ஏறக்குறைய அதே தான் இருக்குது. அது போக IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கேஸ் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தரமான கேஸ், சூப்பராக இருக்குது அப்படின்னு கேஸை பற்றிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் கேஸ் ஆக்சுவலாக கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கே இது வந்து மார்னிங் மிஸ்ட் கலர். இப்போது இது போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டெல்லர் பிளாக், ஃபாரஸ்ட் க்ரீன். பிக்சர்ஸ் வச்சு பார்க்கல, அந்த ஃபாரஸ்ட் க்ரீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போது கேஸஸும் வந்து அந்த கலர்ஸ்க்கு பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரில மற்ற கலர்ஸோட என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஓவரால் இங்கே இந்த லேட்டஸ்ட் OnePlus 9 Pro ஃபோனில் என்ன இருக்குது? கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த Hasselblad டெக்னாலஜியோடு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இம்ப்ரூவ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னமும் ஒரு S21 Ultraவோட பெட்டரான ஸ்டில் கேமரான்னு சொல்ல மாட்டேன். பட் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கேமராஸ் வந்து குட்லேருந்து எக்ஸலண்ட் வரைக்கும் ரேட் பண்ணலாம். செல்ஃபீஸ் வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக பிலோ ஆவரேஜ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸ்பெக்ஸ்னு வரையில் குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா Snapdragon 888, DDR5, UFS 3.1 எல்லாத்துலேயுமே இருக்கிற டாப் ஸ்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸ் எக்ஸலண்ட். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதைக்கு ரேட்டிங்கை நான் வெறும் குட்டுன்னு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த சின்ன ஸ்டட்டர் இஷ்யூ இருக்கிறதுனால குவாட் HD ப்ளஸ் அது போக 120 Hz ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ரன் பண்ணே இல்லை. அந்த ஸ்டட்டர் வந்து ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேரோட ரிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா இந்த குட் ரேட்டிங்கை எக்ஸலண்ட்டாக மாற்றிக்கோங்க. பேட்டரி லைஃப் அபவ் ஆவரேஜ். இதுதான் பெஸ்ட்டு பேட்டரின்லாம் சொல்ல மாட்டேன். இதோட பெட்டரான பேட்டரி லைஃப் உள்ள ஃபோன்ஸ் இப்போ ROG Phone 5 மாதிரி இருக்குது. பட் பேட்டரி லைஃப் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஓகே, ஒரு நாள் யூஸ் பண்ண முடியணும். சார்ஜிங் தாறுமாறு. ஸோ ஓவரால் OnePlus OnePlus 8 Proக்கு ஒரு நல்ல ஃபாலோ அப் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடிகிற ஒரு ஃபோன் தான். ஆனால் ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி என்ன ப்ரைஸிங் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஷூட் பண்ணுற பாயிண்டில் தெரியாது. பட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் ப்ரைஸிங் சொல்கிறேன். இப்போ ROG Phone 5 50,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்திருக்கிறதுனால OnePlus 8 Pro மாதிரியே இதையும் 55,000க்கு லான்ச் பண்ணாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம், வாங்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்க கொடுக்குறதுக்கு ஓகே. ஒரு 57,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா 57,500 ஓகே, புஷ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நல்ல வேல்யூ கிடையாது. பட் ஸ்டில் பரவாயில்ல. 60,000க்கு போயிட்டாங்கன்னா பேராசை வேலைக்கே ஆகாது. 60,000க்கு மேலெலாம் இந்த ஃபோன் வர்த்தில்லை. ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குற ப்ரைஸஸ். எந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்குறது வர்த்துன்னு நான் நினைக்கிறேங்கிறது இந்த வீடியோ லைவ் ஆகிற பாயிண்டில் ப்ரைஸிங் அஃபிஷியல் ஆகிருக்கும். ஸோ அதை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த OnePlus 9 Pro பற்றி? OnePlus 8 Proக்கு இது ஒரு நல்ல சக்ஸஸர்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த Hasselblad டைப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.